கிருபையின் ஊழியங்கள் வழங்கும் VBS. வெல்கம் டு VBS. டே 2க்குள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு தலைப்பை ஜெனி இப்ப நமக்கு காமிப்பாங்க. குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு இரண்டாவது நாள் தலைப்பு எல்லாருக்கும் தெரியுதா? மங்கி, நான் தலைப்பை சொல்லி கொடுக்க போறேன். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. இயேசு என் ரட்சிப்பு. மங்கி, நீயும் சேர்ந்து சத்தமா சொல்லு. இயேசு என் ரட்சிப்பு. சூப்பர் குட்டீஸ், ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. என்ன குட்டீஸ், இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு என் ரட்சிப்பு. நீங்களாம் டெய்லி பைபிள் வாசிப்பீங்களா? நீங்களாம் நல்ல பிள்ளைங்களாம் டெய்லி பைபிள் வாசிப்பீங்க, அப்படி தானே? ஆமாம், நீங்கள் டெய்லி பைபிள் வாசித்தா தான் அது என்ன செய்யும்? அது உங்கள் பாவத்தெல்லாம் போகும், உங்களை தூய்மையாக்கிடும், உங்களுக்கு நல்ல ஞானம் தரும், அது உங்களை என்ன செய்யும்? மேலே உயர்த்திடும். சரி, இப்போ நம்ம பாடல் பாட ரெடியாக இருக்கிறீங்களா? எல்லோரும் பாடல் பாடலாமா? ஆக்ஷனையும் பார்த்துட்டு என்ன செய்யணும்? பாடலையும் பாடணும். ஓகேவா? தங்கை, அதுவே இன்றும் மன மகிழ்ச்சி, வாழ்வில் தந்திடுமே மன மகிழ்ச்சி. வேதம் வாசி தம்பி, வேதம் வாசி தங்கை, அதுவே இன்றும் மன மகிழ்ச்சி, வாழ்வில் தந்திடுமே மன மகிழ்ச்சி. வேதம் வாசித்தால் தீய குணங்கள் நீங்கிடும், தேவ பிள்ளையாய் உன்னை நாளும் மாற்றிடும். வேதம் நேசித்தால் தீய குணங்கள் நீங்கிடும், தேவ பிள்ளையாய் உன்னை நாளும் மாற்றிடும். வேதம் நேசி தம்பி, வேதம் நேசி தங்கை, அதுவே என்றும் மன மகிழ்ச்சி, வாழ்வில் தந்திடுமே மன மகிழ்ச்சி. ஞானம் தந்திடும், உன்னை மேலே உயர்த்திடும். பாவம் போக்கிடும், தூய்மையாக்கிடும். ஞானம் தந்திடும், உன்னை மேலே உயர்த்திடும். வேதம் வாசி தம்பி, வேதம் வாசி தங்கை, அதுவே இன்றும் மன மகிழ்ச்சி,
வாழ்வில் தந்திடுமே மனமகிழ்ச்சி. வேதம் வாசி தம்பி, வேதம் வாசி தங்கி, அதுவே என்றும் மனமகிழ்ச்சி. வாழ்வில் தந்திடுமே மனமகிழ்ச்சி. என்ன குட்டி பிள்ளைங்களா, நல்லா ஆக்ஷன் பார்த்தீங்களா? நீங்கள் எப்போ நினச்சினோம், நீங்களும் நினச்சினோம், இவங்களோட சேர்ந்து நினச்சினோம் ஆக்ஷன் பண்ணணும். எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ உங்களோட ஆக்ஷன் பண்ண யாரெல்லாம் வந்திருக்கிறாரு தெரியுமா? வின்னியும் ஜெனியும் வந்திருக்கிறாங்க. சரியா? அவங்களோட சேர்ந்து நீங்களும் சூப்பராக நினச்சினோம் ஆக்ஷன் பண்ணணும். ஓகே? தங்கை, அதுவே இன்றும் மனமகிழ்ச்சி. வாழ்வில் தந்திடுமே மனமகிழ்ச்சி. வேதம் வாசி தம்பி, வேதம் வாசி தங்கை, அதுவே இன்றும் மனமகிழ்ச்சி. வாழ்வில் தந்திடுமே மனமகிழ்ச்சி. வேதம் வாசித்தால் தீய குணங்கள் நீங்கிடும். தேவ பிள்ளையாய் உன்னை நாளும் மாற்றிடும். வேதம் நேசித்தால் தீய குணங்கள் நீங்கிடும். தேவ பிள்ளையாய் உன்னை நாளும் மாற்றிடும். வேதம் நேசி தம்பி, வேதம் நேசி தங்கை, அதுவே என்றும் மனமகிழ்ச்சி. வாழ்வில் தந்திடுமே மனமகிழ்ச்சி. ஞானம் தந்திடும், உன்னை மேலே உயர்த்திடும். பாவம் போக்கிடும், தூய்மையாக்கிடும். ஞானம் தந்திடும், உன்னை மேலே உயர்த்திடும். வேதம் வாசி தம்பி, வேதம் வாசி தங்கை, அதுவே என்றும் மனமகிழ்ச்சி. வாழ்வில் தந்திடுமே மனமகிழ்ச்சி. வேதம் வாசி தம்பி, வேதம் வாசி தங்கை, அதுவே என்றும் மனமகிழ்ச்சி. வாழ்வில் தந்திடுமே மனமகிழ்ச்சி. என்ன குட்டீஸ், நீங்களும் எக்ஸலண்டாக ஆக்ஷன் பண்ணீங்க. வெரி குட், சூப்பர். என்னடா, என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்குதா? ஓடாதடா, வா வா வா, பயப்படாதேன்னு ஏசப்பா எத்தனை நேரம் சொல்லியிருக்காங்கடா. உன்ன மாதிரி குட்டி பசங்களை பாரு, என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு டாட்டாலாம் காமிக்காங்க. நீ மட்டும் ஏன்டா பயப்படுற? பயப்படக்கூடாது. ஓகேவா? நம்ம இப்போ வசனம் படிக்க போறோம். வசனம் படிக்க ரெடியா குட்டி பிள்ளைங்களாம் பாரு, நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு எழுதுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சாம், நீ வசனம் படிக்க ரெடியா இருக்கியா? ஓகே, சூப்பரா. குட்டி பிள்ளைங்களுக்கும் சாமுக்கும் இன்னைக்கு நான் வசனம் சொல்லி கொடுக்க போறேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து இன்னைக்குரிய தலைப்பை சத்தமா சொல்லலாமா? இயேசு ஏன் ரட்சிப்பு. தேசம் சத்தமா சொல்லணும்டா. அந்த குட்டி பிள்ளைங்க அப்பதான் ரொம்ப சத்தமா சொல்லுவாங்க. இயேசு ஏன் ரட்சிப்பு. ஓ சாம், ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியாதா? குட்டி பிள்ளைங்க உங்களுக்கும் தெரியாதா? நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். பொய், திருட்டு, அம்மா அப்பா கீழ்ப்படியாதது, இப்படிதானே பிட் அடிக்கிறது, இதெல்லாம் பாவம் தானே. பாவம் செஞ்சா ஏசு சுவாமியுடைய ரத்தம் நம்மளை எப்படி கழுவும் தெரியுமா? ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் ஏசப்பாட கேட்டாதான் ஏசு சுவாமி அவருடைய ரத்தத்தினால இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க. சாம், ஓ பாவத்தை ஏசு சுவாமி மன்னிக்கணுமா? ஓ சத்தமா சொல்லு. குட்டி பிள்ளைங்களா, எல்லாருடைய பாவத்தையும் ஏசு சுவாமி மன்னிக்கணும்ல. ஏசப்பா நம்முடைய பாவத்தெல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மள
சுத்திகரிக்கிறது தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைக்க போகுது. சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19ஆம் அதிகாரம். சத்தமா சொல்லுடா. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்ப சாம மாதிரி எல்லா குட்டி பிள்ளைங்களும் சத்தமா வசனத்தை சொல்ல போறீங்க. ஏசப்பா உங்க வீட்டுக்கு வரணுமா? உங்க அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருடைய பாவத்தையும் ஏசு சுவாமியுடைய ரத்தம் தான் மன்னிக்க முடியும். அந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்போ எல்லாரும் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. சொல்லுங்க சத்தமா. சத்தமா சொல்லணும். ஏசு ரட்சிப்பு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் வீட்டிலும் ஏசு சுவாமி வர போறாங்க. எல்லாருடைய வீட்டிலும் ரட்சிப்பு வரப்போகுது. எல்லாரும் இன்னைக்கு VBSல ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடமா படிங்க. டெய்லி வசனத்தை படிக்கும் போது ஏசு சுவாமியுடைய ரட்சிப்பு உங்க அம்மா உங்க அப்பா உங்க தம்பி தங்கச்சி எல்லாரும் ஏசு சுவாமியுடைய பிள்ளையா மாறுவாங்க. டாடா பாபா see you. அன்பான ஊர் ஜனங்களே, இப்பொழுது பரலோகத்துக்குரிய பசு வந்திருக்கு. ரட்சிப்பின் சீட்டு பெற்றவர்கள் வந்து பயணம் செல்லவும். என்னடா இது, நம்ம பார்க்காத ஒரு புது பஸ் வந்திருக்குதே. ஐயா என்ன சொல்லியா? என்ன புதுசா நம்ம ஊருக்குள்ள பஸ் வந்திருக்கு? ஆமாம், அது பரலோகத்துக்கு போகிற பஸ்ஸு. என்னது? ஆமாம், பரலோகத்துக்கு போகிற பஸ்ஸு. பரலோகத்துக்கு போகிற பஸ்ஸா? ஆமாம். மாடலாக தாங்க இருக்குது பஸ்ஸு. நல்ல புதுசாக இருக்குது. டயர்லாம் நல்ல கருப்பாக நல்லா இருக்குயா பஸ்ஸு. எங்கே போகுது நீங்கள்? பரலோகத்துக்கு போகிற பஸ். பரலோகத்துக்கு போகிற பஸ்? ஆமாம் ஆமாம். அதுக்கு என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணுன்னா ரட்சிப்பின் டிக்கெட் எடுத்துக்கணும். கர்ச்சிப்பு டிக்கெட்டா? ஆமாம். என்னையா கர்ச்சிப்பு டிக்கெட்? ரட்சிப்பு டிக்கெட். கர்ச்சிப்பு டிக்கெட் தானே? எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது கர்ச்சிப்பு. நான் ஏன்னா போய் எடுத்து வரேன்யா. ரட்சிப்பு டிக்கெட்யா? அதை தான் ஏன் சொல்லுது வேணும். கர்ச்சிப்பு டிக்கெட் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. எடுத்து வரணுன்னா கர்ச்சிப்பு இருக்கு. ரட்சிப்பு டிக்கெட் இருந்தால் தான் போக முடியும். போய் ரட்சிப்பு டிக்கெட் எடுத்துட்டு வாங்க போங்க. ரட்சிப்பு டிக்கெட்டா? ஆமாம் ஆமாம். புதுசாக இருக்கு ஐயா ரட்சிப்பு டிக்கெட்டு. சரி சரி, நான் எடுத்து வரேன். ரட்சிப்பு இருந்தால் தானே போக முடியுங்காரு. ரட்சிப்புன்னு சொன்னால் கர்ச்சிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அடுத்த பணி சார். நான் அடுத்த டிக்கெட்டு பயணி வரான்னு பார்ப்போம். அந்த ஒரு தம்பி வரான், பார்ப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுப்பான்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நம்மளோட இப்போது நாம் பஸ்ஸு வந்திருக்கு. பஸ்ஸை இப்போ வீலாக் பண்ண போகிறோம். ஆமாம், பஸ் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஹாய் வீவர்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டக்டர் எவ்வளோ அழகாக இருக்காரு. எல்லாரும் பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹாய் தம்பி, எங்கே வந்திருக்க? பஸ் வந்திருக்கு. நாங்கள் அழகாக இருக்குது பஸ்ஸு. ஆமாம், அவன் டிக்கெட் அடியா? ரட்சிப்பின் டிக்கெட் அடி. ரட்சிப்பு டிக்கெட்டா? ரட்சிப்பு டிக்கெட்டுன்னு கேட்கீங்க? இந்த பரலோகத்துக்கு இந்த பஸ்ஸில் போகணுன்னா ரட்சிப்பின் டிக்கெட் வேணும். அங்கே பாருங்க, இவருக்கு நம்மளாம் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு தானே டிக்கெட் எடுப்போம். இங்கே ஒருத்தர் வெளியே நின்றுட்டு டிக்கெட் எடுத்து தான் உள்ளே விடுதாரு. என்ன டிக்கெட்டுயா? ரட்சிப்பு டிக்கெட். பூவா? அது என்ன பூவு? ரட்சிப்பின் டிக்கெட். ஹலோ மக்களே, ஒரு வித்தியாசமான பூவை சொல்றாரு. அந்த ரட்சிப்பு எங்க இருக்குன்னு சொல்லி நாம அடுத்தாப்புல என்ன போய் சேருவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த ரட்சிப்பை தேடி நம்ம இப்போ போவோம். ஐயோ, ரட்சிப்புன்னு கேட்டா, ரட்சிப்பின் டிக்கெட் கேட்டா அவன் பூன்னு ஓடிட்டு போறானே.
சே அடுத்த பையனை பார்ப்போம். சே அப்புறம் வாலிப போய் வந்தான், டிப்டாப்பாக இருந்தான். அவனாட்டு ஒரு ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு நினச்சேன். ஆனால் ரட்சிப்புனா என்னன்னே தெரியாமல் போயிட்டான். சரி பார்ப்போம். அந்த இப்போ ஒரு கூட்டம் வருது சவுண்டா, யாருன்னு பார்ப்போம். பந்தா பாண்டி ஒளிய, பந்தா பாண்டி பந்தா பாண்டி சார். என்ன தம்பி? என்ன சார், நீங்கள் தான் அந்த பஸ்ஸுக்கு ரட்சிப்பு டிக்கெட் கொடுக்கீங்களா? ஆமாம் ஆமாம் தம்பி. எங்கள் தலைவருக்கு ஒரு சீட்டு வேணும், பார்த்துக்கோங்க. யாருக்குனாலும் கொடுப்போம் தம்பி ரட்சிப்பு சீட்டு. ஆனால் எங்கள் தலைவர் சாதாரண தலைவர் இல்லை. சரி. எங்கள் ஊரில் 8 தடவை நின்று எதுல நின்னாரு? அவர் ஏகப்பட்டதுல நின்னாரு, தோத்துட்டாரு. அவர் சரியான ஆளு, சரிங்களா? அவருக்கு கேட்ட உடனே கொடுத்துடணும், இல்ல 2 வீலையும் காத்த பிடிங்கி விட்டுருவேன். சரியா தம்பி? எதா இருந்தாலும் சரி தம்பி, ரட்சிப்பின் சீட்டு இருந்தா இப்போ வாங்க. இப்போ வரும். தலைவரை பேசியாச்சு, நிறைய கேட்டாச்சு, போய் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஐயா வாங்க 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 வாங்க. பஸ்ஸு பார்த்தா புதுசாக இருக்கு. ஆமாங்கய்யா, புதுசு. தாராளமாக போகிறதுக்கு புதுசாக வச்சுருக்கோம். தம்பி சொன்னாப்புலையா எனக்கு சீட்டு வேணும்னு? ஆமாம் தம்பி ரொம்ப பெருமையாக சொன்னாப்புல. அதான் பந்தா பாண்டிக்கு ஒரு சீட்டு. அதாங்கய்யா, ரட்சிப்பின் சீட்டு இருந்தால் போகலாம். ஓஹோ. வாயா, ரட்சிப்பு தானே? கண்டெய்னர் லாரியெல்லாம் வச்சிருக்கேன், கண்டெய்னர்ல இருக்கு. உனக்கு எவ்வளோ பூ வேணும்? எத்தனை கண்டெய்னரும் தேவையில்ல, ஒரே ஒரு ரட்சிப்பு மட்டும் சீட்டு மட்டும் போதும். பயணம் போகலாம் பரலோகத்துக்கு. பார்த்தா நேர்மையாக இருப்பான் போல தெரியுது. இவன் பஸ்ஸில் ஏறி பார்ப்போம், நம்ம பிரச்சாரத்துக்கு போவா. தம்பி பஸ்ஸை பேசியாச்சு. நாளைக்கு பஸ்ஸில் ஏறிடுதோம். ஓகே ரைட்டு. சார் ஒரு வாலிய தம்பி வந்தாப்புல, அவன்கிட்ட ரட்சிப்பு இருக்கான்னு பார்த்தா ரட்சிப்பு இல்லை. ஒரு கூட்டம் அரசியல்வாதி கூட்டமாக நிறைய பேர் வந்தாங்க. அவன்கிட்ட கேட்டேன் ரட்சிப்பு இருக்கா, என்ன பூ இருக்கான்னு கேட்குறாங்க. ரட்சிப்பு எங்கே, ஒரு பூன்னு இருக்காங்க. இப்போ ஒரு தம்பி வாங்க தம்பி. ஐயா சொல்லுங்க. இந்த பரலோக பஸ்ஸு. நான் பரலோகம் வரலாமா? பரலோகம் வரலாம். ரட்சிப்பு சீட்டு இருக்கா? உண்டு. நான் ஒரு காலத்தை பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி. இப்ப ஏசப்பாடி பாவத்தால ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பாடி பாவத்தால மன்னிச்சிருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா வரலாம். வரலத்துக்கு பரலோகத்துக்கு நீங்க கிடைக்குமா? எனக்கு கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு டிக்கெட் தந்து. அப்படியா? தாங்க இந்த பஸ்ல ஏறிக்கங்க. கண்டிப்பா ஏறிக்கிறேன். டிக்கெட் தாங்க. ஐயா இங்க உட்காந்துக்கலாமா? அதான் அதுல உட்காருங்க. ஏய் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஆமா நான் பரலோகம் பண்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சார் இது பஸ்ல யாருமே ஆள் காணுமே. இந்த ஊர்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. உங்க ஊரை தேடி வரோம். ரட்சிப்பின் சீட்டு உங்ககிட்ட இருக்குதா? வாங்க. ஹலோ குட்டி செல்லுங்களா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் இயேசு என் ரட்சிப்புங்கிற தலைப்பில் வசனம் படிச்சிருப்பீங்க, பாட்டெலாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஐயோ என்னால் பார்க்க முடியலையே, அவரை நான் எவ்வளோ நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கேன், அவரை பார்க்கவே முடியலையே, இன்னைக்கு எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ளே ரொம்ப ஆசை இருந்துச்சு. அவர் யார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள் தம்பி தங்கச்சிகளா, சகைன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவர் வரி வசூலிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தார். ஆனால் அவர் ரொம்ப குள்ளமாக இருந்தார். பாருங்கள் அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, இயேசு எப்படிப்பட்ட சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாரு. பாருங்க அவர் விரும்பினபடியே ஒரு நாள் இயேசு அந்த கிராமத்துக்குள்ள வந்தாரு தம்பி தங்கச்சி. அப்ப பாருங்க இயேசு அந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டாருன்னு உடனே இவர் எப்படியாவது நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஓடி போனாரு. அங்க இயேசுக்கு பின்னாடி நிறைய ஜனங்கள் சூழ்ந்திருந்தாங்களா. இவர் குள்ளமா இருந்ததுனால அவரால் இயேசுவை பார்க்கவே முடியல. தம்பி தங்கச்சி நீயும் கூட நிறைய நேரத்துல நான் குள்ளமா இருக்கிறேன்,
இருக்கிறேன், நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். பாருங்க, இந்த சகையும் கூட குள்ளமாக இருந்ததுனால இயேசுவை பார்க்க முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இயேசு இந்த வழியாக தானே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வர்ற வழியிலேயே முன்னாடி ஓடி போய் அங்கே இருந்த ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. பாருங்க, அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு இயேசு இந்த வழியாக தான் வருவாருன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாரு. அது போலவே பாருங்க, இயேசுவும் அந்த வழியா வந்தாங்க. வந்து அந்த மரத்துக்கிட்ட வரவும் இயேசு மரத்தை அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி தங்கச்சி, உன் பேர் கூட ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். நீ யாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். யாருமே உன்னை பற்றி ஏசப்பாவுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி தான் சகை பேர் கூட ஏசப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. சகைவை இறங்கி வானோன்னே சகைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வெளிநாட்டில் இருந்து யாராவது வந்துட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, அதே போல தான் இயேசு சகை வீட்டுக்கு வர்றேன்னொன்னே அவ்வளோ சந்தோஷமா வேகமாக இறங்கி இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. பாருங்க, இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஏசப்பா கூட இருந்த திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவர் என்ன இந்த பாவி வீட்டுக்கு போறாரு, இவன் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த சகை என்ன பண்ணார் தெரியுமா? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதிய நான் ஏழைக்கு கொடுத்துடுறேன். நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா அது நாளத்தனையா திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாருங்க, எவ்வளோ ஆச்சரியம். அவரு தன்னுடைய பாவத்தை என்ன செய்தாரு? ஏசப்பாட்ட அறிக்கை பண்ணாரு. தம்பி, நீயும் கூட எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறா, எத்தனை நேரம் சண்டை போடுறா, எத்தனை நேரம் பொய் சொல்லியிருக்கிறா, கொஞ்சம் யோசித்து பாரு, எத்தனை பேரை மாட்டி விட்டுருக்கிறா. அதே போலதான் இந்த சகையும் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டான். ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, இதே போலதான் நீயும் ஏசப்பா உன் வீட்டுக்கு வரணும்னு விரும்புனா, ஏசப்பா உன் கூட இருக்கணும்னு நீ விரும்புனா கூட இன்னைக்கு ஏசப்பாட்ட நீ என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பா, நான் உங்க கூட, நீங்க என் கூட இருக்கணும்னு சொல்லி நீ ஏசப்பாட்ட பேசுனா ஏசப்பா உன் பாவத்தையும் மன்னிப்பாரு. தம்பி, பாத்தியா, உனக்காக தான் ஏசாமி இந்த சிலுவையில் மரித்தாரு. கையில் ஆணி அடிக்கப்பட்டுச்சு, காலில் ஆணி அடிக்கப்பட்டுச்சு, தலையில் முள்முடி சூட்டப்பட்டுச்சு. தம்பி, ஒரு சின்ன முள்ளு குத்துனா உனக்கு எவ்வளோ வலிக்கும் தம்பி. ஆனால் ஏசாமி உனக்காக எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறாரு பாத்தியா? ஏன்னா நீ நல்லா இருக்கணும், நீ தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏசாமியே தண்டனை வாங்கிட்டாரு. ஆனால் நீ ஒரே ஒரு காரியம் செய்யணும். எப்படி இந்த சகை அண்ணே ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னாரோ, அதே போல நீயும் ஏசப்பாட்ட சொல்லும்போது கண்டிப்பா ஏசப்பா உன் பாவத்தை என்ன செய்வாரு? கண்டிப்பா மன்னிப்பாரு. இன்னைக்கு நீ இந்த சகை அண்ணே மாதிரி ஏசப்பாட்ட பேசுறியா? ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்றதுக்கு நீ ஆயத்தமா இருக்கியா தம்பி? இன்னைக்கு நீ ஏசப்பாவுக்கு உன் உள்ளத்தை ஒப்பு கொடுப்பியா? ஏசப்பா கண்டிப்பா உன்னை மன்னிப்பாரு. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் எத்தனை பொய் சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு என் பொய்யெல்லாம் எண்ணவே முடியாது, நான் ஒரு நாள் கூட எங்க அம்மாவை மதிச்சது கிடையாது, எங்க அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சதே கிடையாது, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசித்துட்டு இருப்பா. என்னெல்லாம் ஏசப்பா எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறியா தம்பி? இல்லவே இல்லை. ஏசப்பா ஒன்ன நேசிக்கிறாரு. இந்த சகைவை தேடி எப்படி ஏசப்பா வந்தாரோ, ஏசப்பா எப்படி சகை அண்ணனை பார்த்து நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போலதான் இன்னைக்கு ஏசப்பா உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன் வீட்டில் தங்குறதுக்கு ஏசப்பா விரும்புறாங்க. சகையை தம்பி, சகைவை நேசித்தது போலதான் ஏசப்பா உன்னை என்ன செய்யறாரு? நேசிக்கிறாரு. இன்னைக்கு கூட நீ வசனம் படிச்சிருப்பால, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி. அதே போல
இன்னைக்கு உன் வீட்டுக்கும் அந்த ரட்சிப்பு வரணும்னு நீ விரும்புனா ஏசப்பாட்ட சொல்றியா? ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்பியா? நீ ஏசப்பாட்ட உண்மையா சொன்னா போதும். நீ என்னென்ன செஞ்சியோ அதை ஏசப்பாட்ட மறைக்காம நீ ஒத்துக்கிட்டா போதும். ஏசப்பா உன்னை என்ன செய்திருவாங்க? கண்டிப்பா மன்னிச்சிருவாங்க. ஏசப்பா உன்னை மன்னிச்சு அவருடைய பிள்ளையா என்ன செய்வாரு? ஏற்றுக்கொள்வாரு. அவர் உன் கூடவே இருப்பாரு தம்பி, அவர் உன் கூடவே இருப்பாரு தங்கச்சி. இன்னைக்கு நீ ஆயத்தமா இருக்கியா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பாட்ட நீ சொல்றியா? ஏசப்பா எனக்குள்ள வாங்க ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா. நீ என்னென்ன செஞ்சியோ அதெல்லாம் ஏசப்பாட்ட அப்படியே நீ சொல்லலாம். சொன்னாதான் உனக்கு அந்த மன்னிப்பு கண்டிப்பா கிடைக்கும். உன் வீட்டுக்கும் அந்த ரட்சிப்பு வரும். அப்ப இன்னைக்கு நீ ஏசப்பாட்ட இப்ப மறைக்காம சொல்லிடுவா தானே? சொல்லிடலாமா ஏசப்பாட்ட? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. நீங்க இப்பவே ஏசப்பாட்ட பேசுங்க. ஏசப்பா என்னை மன்னிங்க, ஏசப்பா என்னை மன்னிங்க, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன் ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும்னு நான் விரும்புறேன் ஏசப்பா, என் கூட நீங்க இருக்கணும் ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி தம்பி நீ சொல்றியா? தங்கச்சி நீ சொல்றியா? இப்பவே ஏசப்பாவை பார்த்து பேசு. அந்த சகைவுக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு இன்னைக்கு உனக்கும் கிடைக்கும் தம்பி. நீ ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் ஏசு என் ரட்சிப்புங்கிற தலைப்புல ஆண்டவரே சகை அண்ணனை பத்தி நாங்க கேள்விப்பட எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் கூட இந்த சம்பவத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சித்து ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மன்னித்து ஆண்டவரே சகைவை நேசித்து சகைவோடு கூட இருந்தது போல ஏசப்பா இந்த பிள்ளைகளையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. உண்மையா யார் யாரெல்லாம் அவங்க பாவங்களை உங்கள்கிட்ட அறிக்கையிட்டாங்களோ அவங்களெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்ன குட்டி பிள்ளைங்களா, பைபிளில் உள்ள உண்மை சம்பவங்கள்லாம் கேட்டிங்களா? ரொம்ப நல்லா இருந்ததா உங்களுக்கு? ஆமாம், இப்போ நம்ம பாட்டு பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? நம்ம ஏசப்பா தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன் எல்லாமே. ஏசப்பாவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா உன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிப்பாங்க, உன்னுடைய சாபங்களெல்லாம் நினச்சிவாங்க நீக்குவாங்க. அதற்காகத்தான் தன்னை சிலுவையில் என்ன செஞ்சாங்க? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் நாள் என்ன செஞ்சாங்க? உயிரோட எழும்புனாங்க. அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாம் பாட ரெடியாக இருக்கிறீங்களா? இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன், இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன், இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன், இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. கல்வாரி மீது எனக்கு தம் உதிரம் சிந்தி மரித்தா, கல்வாரி மீது எனக்கு தம் உதிரம் சிந்தி மரித்தா. 3ஆம் நாளில் உயிர்த்தா, உன்னதத்தில் அமர்ந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தா, உன்னதத்தில் அமர்ந்தார். இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன், இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன், இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன், இசுவே வழி சத்தியம் ஜீவன், இசுவே ஒளி நித்தியம் தேவன். என்ன குட்டி பிள்ளைங்களா, எக்ஸலண்ட்டாக இவங்க ஆக்ஷன் பண்ணாங்களா? நீங்களும் அதை விட எக்ஸலண்ட்டாக ஆக்ஷன் பண்ண போறீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போது உங்களோட ஆக்ஷன் பண்ண நம்முடைய சத்தியமூர்த்தி, குருமூர்த்தி, அது மட்டும் இல்லாமல் வின்னி, ஜெனி எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும்? எக்ஸலண்ட்டாக ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? இசுவே
ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் புது வாழ்வு எனக்கு தந்தா சமாதானம் நிறைவை அளித்தா பாவங்கள் யாவும் மன்னித்தா சாபங்கள் யாவும் தொலைத்தா புது வாழ்வு எனக்கு தந்தா சமாதானம் நிறைவை அளித்தா பாவங்கள் யாவும் மன்னித்தா சாபங்கள் யாவும் தொலைத்தா கல்வாரி மீது எனக்கு தம் உதிரம் சிந்தி மரித்தா கல்வாரி மீது எனக்கு தம் உதிரம் சிந்தி மரித்தா மூன்றாம் நாளில் உயிர்த்தா உன்னதத்தில் அமர்ந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தா உன்னதத்தில் அமர்ந்தார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். எல்லா குட்டி பிள்ளைங்களும் சூப்பராக எக்ஸலண்ட்டாக ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? என்ன அக்கா ஒரு பாக்ஸோடு வந்திருக்கேன்னு பார்க்கிங்களா? இந்த பாக்ஸ் கூட ஒரு எம்டி பாக்ஸ் தான். உள்ள ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே இல்லைல்ல. ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து கூட ஏசு சுவாமி உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அக்கா எங்கள் வீட்டில் சந்தோஷமே இல்லைக்கா, என் உள்ளத்தில் சந்தோஷமே இல்லை அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு எம்டி பாக்ஸாக இருந்தால் கூட இதுக்குள்ள கூட பாருங்க நிறைய பிளெஸ்ஸிங் இருக்குது. சந்தோஷங்கிற பிளெஸ்ஸிங்கை ஏசு சுவாமி உனக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு கூட நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது ஒரு எம்டியான அந்த பாக்ஸில் இருந்து கூட, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கூட, ஒன்றுமே இல்லாத ஒரு இருதயத்திலிருந்து கூட ஒரு தெய்வீக சந்தோஷம் வேணும்னு சொன்னால் இன்னைக்கு அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு. அடுத்து நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்பவும் சண்டை தான், எப்பவும் பிரச்சனை தான் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல. ஏசு சுவாமி கூட உனக்கு அடுத்து கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஏன் தெரியுமா? ஏசப்பா அழகாக சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி. குட்டி பிள்ளைங்களா, அந்த சமாதானத்தை கூட ஏசு சுவாமி இன்றைக்கு உங்களுக்கு தர்றாங்க. நீங்கள் தான் அந்த சமாதானத்தை ஏசப்பாட்ட கேட்கணும். இந்த பாக்ஸ் ஒரு எம்டியாகவே தான் இருக்குது, அப்படி தானே? நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்கவே இல்லையே, எனக்கு தான் ஞானமே இல்லையே, எனக்கு அறிவே இல்லை, நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு மெமரி பவரே இல்லை, எல்லாம் மறந்ததுக்கா, என்ன மார்க் எடுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசு சுவாமி ஞானம் அறிவாகிய பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்குறாங்கல்ல. ஏசப்பா அடுத்து கொடுக்குற பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்க்குறீங்களா? ஏசப்பா அடுத்து கொடுக்குற பிளெஸ்ஸிங் தான் ஞானம். ஏசு சுவாமி தான் ஞானத்தை கொடுக்குறவங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். ஏசப்பாட்ட கேட்டனா நிச்சயமாக அந்த ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து என்ன பிளெஸ்ஸிங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? ஏசப்பா நமக்கு நல்ல சுகம் பலன் தர்றவங்க. ஏசு சுவாமியுடைய சுகத்தினால பலத்தினால தானே நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுத ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல. அந்த சுகம் பலன்கிற பிளெஸ்ஸிங்கை கூட ஏசு சுவாமி இன்னைக்கு உனக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. குட்டி பிள்ளைங்களா, இந்த ஆசீர்வாதங்கள் மட்டுமில்லை, இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் ஏசப்பாட்ட இருக்கு. எல்லாத்த காட்டிலும் சூப்பரா பெஸ்டான ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் போகணும்ல. அந்த பரலோக பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்ல. நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஏசப்பா, என் லைஃப் கூட எம்டியாக இருக்கு அப்படின்னு இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏசு சுவாமி உங்கள் வாழ்க்கையில் கூட பிளெஸ்ஸிங்கை மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா கொடுக்க ஆயத்தமாக இருக்காங்க. அடுத்த ஏசப்பா 5ஆவதாக கொடுக்குற ஆசீர்வாதம் தான் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம். குட்டி பிள்ளைங்களா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் போகணும்னு சொன்னால் இன்னைக்கு ஏசு சுவாமியை உங்கள் உள்ளத்தில் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பா ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையை கூட உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். எப்போ தெரியுமா? ஏசு சுவாமியை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது. குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்பீங்களா? உன் உள்ளத்துக்குள்ளே ஏசப்பா வந்தாங்கன்னா இந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் உனக்கு தான்.
இதை காட்டிலும் நிறைய பிளெஸிங் ஏசப்பாட்ட இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா உனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? காய்குட்டீஸ், இன்றைக்கு மிஷினரியுடைய உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1815ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் மிஷினரி தாமஸ் ராக்லாண்ட் அவங்க பிறந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுடைய தாயையும் தகப்பனையும் இழந்துட்டாங்க. அவங்களுடைய மாமா அரவணைப்பில் வளர்ந்தாங்க. அவங்க 15 வயசு வரை பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய மாமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்து அவங்கள படிக்க வச்சாங்க. அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவங்க தனது கணிதவியல் பட்டப்படிப்பை படித்து முடித்தாங்க. அதே கல்லூரியில் இறையியல் படிப்பையும் படித்து முடித்தாங்க. இறையியல் படிப்பை படித்து முடித்த அவங்க ஒரு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சர்ச்சில் ஆயர் பணியை செய்துட்டு இருந்தாங்க. அந்த ஆயர் பணியை செய்துட்டு இருக்கும்போது அவங்க மிஷினரியாக போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வார்த்தையை உலகமெங்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு உணர்த்தப்பட்டு தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்தாங்க. அதுவும் நம்ம இந்திய தேசத்துக்கு வர்றதுக்காக அவங்க அர்ப்பணித்து புறப்பட்டாங்க. உடனே இந்திய தேசத்துக்கு 1845ஆவது வருஷம் நம்ம இந்திய தேசத்துக்கு கடந்து வந்த அவங்க நம்ம இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக வடபகுதியில், அதாவது ஏலாரமண்ணை, சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர் இப்படி பகுதிகளில் மையமாய் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 1400 கிராமங்களுக்கு மேலேயே சென்று சுவிசேஷ பணிகளை செய்தாங்க. அந்த நாட்களில் அப்படி நடந்து அந்த கிராமங்களில் சுவிசேஷ பணியை செய்யும் பொழுது ஒரு முறை அவர் கண்ட காட்சி அவரை அதிர வைத்தது. ஆமாம், என்னன்னு சொன்னால், ஒரு பண்ணையார் தன்னுடைய நிலத்தில் ஏறு உழுதுட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் எருதையும் மறுபக்கத்தில் ஒரு பெண்ணையும் பூட்டி ஏறு உழுதுட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னு அவங்க அப்படியே அதிர்ந்து போனாங்க. ஆமாம், அந்த பகுதியில் பெண் அடிமைத்தனம் இருந்துச்சு, ஜாதி கொடுமைகள் இருந்துச்சு, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, அனைவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, மூட நம்பிக்கையில் இருந்தது. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பெண்களுக்கு மேல்சட்டை போடுறது கூட அந்த உரிமை மறுக்கப்பட்டு அந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. உடனே இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு அனைவரும் கல்வி கற்கணும், கல்வி விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த சிவகாசி சுற்றியுள்ள கிராமங்களில் எல்லாம் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, நலிவடைந்தவர்களுக்கு எல்லா வாழ்வாதார வசதிகளையும் செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு வீடு, குடிக்க தண்ணீர், கல்வி இப்படிப்பட்ட எல்லா வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தாங்க. அந்த பகுதியில் அது மட்டும் இல்லை, அவங்க வழிபடுவதற்கென்று ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்தாங்க. ஆமாம், அநேக நன்மைகளை அந்த கிராமங்களில் மக்களுக்காக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மூடநம்பிக்கைகளை ஒழித்து அநேக நன்மைகளை செய்தாங்க. அந்த நாட்களில் அந்த சிவகாசி பக்கத்தில் இருக்கிற ஈஞ்சார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கும் ஒரு நாள் கடந்து சென்றாங்க. அப்படி அந்த கிராமத்துக்கு அவங்களும் அவருடைய குழுவினரும் சேர்ந்து போனாங்க. அப்படி போகும்போது ஒரு நாள் அங்கே ஒரு மனிதர் அவரை உலக்கையினால் தலையில் ஓங்கி அடித்தார். அந்த அடித்ததில் அது வேதனையில் அவர் துடித்து போயிட்டார். அந்த வேதனையிலும் கூட, அந்த பசியிலையும் கூட, அந்த கஷ்டத்துலேயும் கூட அதெல்லாம் அவர் வருத்தப்படவே இல்லை. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றார். இப்படி அநேக நாட்கள் பசியிலையும் பட்டினியும் இந்த கிராமங்களில் அலைந்து திரிந்தார். அநேக நாள் தாகத்தோடு அலைந்திருக்கிறார், தண்ணீர் கிடைக்காமல். ஒரு முறை பசியினால் வாடிய போது ஒரு பெண்ணிட்ட போய் எனக்கு சாப்பிட கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பெண், உங்களிடத்தில் பாத்திரமில்லை, என் பாத்திரத்தை நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லி அந்த சாப்பாட்டை கொடுப்பதற்கு அவர் தயங்கினார்கள். உடனே அவர் தன் தலையில் அணிந்திருந்த தொப்பியை எடுத்து அதில் கூளை வாங்கி குடித்துவிட்டு சந்தோஷமாக கடந்து சென்றார். இப்படி அவர் அநேக நாட்கள் துன்பத்திலையும் துயரத்திலையும் மழையிலையும் பசியிலையும் பட்டினிலையும் வெயிலிலும் அவர் நடந்து அலைந்து ஓயாது அயராது தேவனுடைய பணியை செய்து கொண்டிருந்த நாட்கள். அந்த நாட்களில் அவர் சரீரம் மெலிந்து அவருக்கு நோய்வாய்ப்பட ஆரம்பித்தார். அவருக்கு காச நோய் வர ஆரம்பித்தது. ஆமாம், அந்த காச நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காச நோய் முத்தி அவங்க அடுத்து எங்கேயும் நடக்க முடியாமல் படுக்கையில் ஆயிட்டாங்க. படுக்கையில் ஆகி தன்னுடைய 44வது வயசில் ஒரு நாள் இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய உயிரை வெற்றிகரமாக முடித்தார். தன் 44வது வயதில் அவர் இறந்து விட்டார். அவர் சிவகாசி பகுதியிலேயே அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆம், சிவகாசி பகுதியில் அவர் அடக்கம் பண்ணவில்லை, சிவகாசி பகுதியிலே அவர் விதைக்கப்பட்டார் என்று தான் சொல்லணும். ஆமாம், அதனால தான் சிவகாசி பகுதியை மையமாய் வைத்து ஏலாரமண்ணை, சாத்தூர் இந்த பகுதியிலே மையமாக வைத்து அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் நாங்கள் கிருபையின் ஊழியங்கள் சார்பாக இன்னும் கிராமங்களிலே சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆம், அவர் சொன்ன வார்த்தை, பிரச்சனைகளை கண்டு ஓடிவிடாதீர்கள், பிரச்சனைகள் தான் உங்களை கண்டு ஓட வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் மிஷனரி ராக்லாண்ட் தன்னை ஒரு மெழுகுவத்தி போல தன்னை உருக்கி அநேக மக்கள் அந்த வெளிச்சத்திலே நன்மை பெற்று கொண்டார்கள். நாமும் இதுபோல் மிஷனரி ராக்லாண்டை போல சுவிசேஷம் அறிவிப்பதோடு மட்டுமில்லாமல் அநேக மக்களுக்கு அதாவது மக்கள் நலப்பணி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவோம். எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? மிஷனரி ராக்லாண்டை போல
ஏசப்பாவுக்காக நாமளும் அர்ப்பணித்து ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யணும். அநேக மக்களுக்கு நன்மை செய்யணும். நம்ம எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல மெழுகுவத்தை போல உருகி மற்றவர்கள் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாட்களில் அந்த குட்டி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் மிஷனரி ராக்லாண்டை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களில் மிஷனரி ராக்லாண்டை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்காக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் வாழ, மக்களுக்கு நன்மை செய்ய, இயேசுவுக்காக நாங்கள் வாழ தங்களையே நாங்கள் அர்ப்பணித்து உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் விரிவாக்க எங்களை ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு கேம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்ல? அப்போ நம்ம ஒரு கேம் விளாட்லாமா? ஓகே, இந்த 2 அக்காவை பார்த்தீங்களா? அவங்கள சுற்றி பலூன் இருக்குது. அந்த பலூன் அவங்கள நெருக்கிட்டு இருக்கு. அந்த பலூன் நெருக்கிட்டு இருக்கிறனால அவங்களால மூச்சு கூட இல்லை. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பாவம் நெருக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு உதறி தள்ளிட்டோம்னா நம்மளால ஃப்ரீயாக இருக்க முடியும். அதே மாதிரி இவங்க எப்படி பலூனை டப்புன்னு உடச்சி தள்ளுறாங்க பார்ப்போமா? ஓகே, எங்கள் டீமுக்கு ஒரு நேம் வைப்போமா? ஓகே, இந்த டீம் நேமுக்கு என்ன வைக்கலாம்? ஓகே, ரூத். இந்த டீமுக்கு எஸ்தர். ஓகே, இப்போ நம்ம மத்தியில் ஜாயும் ஐலினும் வந்திருக்காங்க. ஜாய் ரூத் டீமுக்கும், ஐலின் எஸ்தர் டீமுக்கும் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம கேமோட ரூல்ஸ் சொல்லட்டா? ஓகே, இந்த மாதிரி கிராஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருந்தால் நம்ம பலூனை உடைக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் நம்பருக்கு அதிகமாக பலூன் இருந்ததுன்னா, கம்மியாக பலூன் இருந்தால் நம்ம உடைக்கக்கூடாது. ஓகேவா? நம்பர் 1 இருந்தால் பலூனை ஒரே ஒரு பலூன் தான் உடைக்கணும். நம்பர் 2 இருந்துன்னா 2 பலூன் உடைக்கணும். நம்பர் 3 இருந்துன்னா 3 பலூன் உடைக்கணும். நம்பர் 4 இருந்துன்னா 4 பலூன் உடைக்கணும். இது நம்ம 1 எடுத்திருந்தோம், இல்லை நம்ம 2 எடுத்திருந்தோம், ஒரே ஒரு பலூன் தான் இருந்ததுன்னா உடைக்கவே கூடாது. ஓகேவா? நோ சான்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரூட் டீமில் ஜாய் ஒரு ஷீட் எடுக்க போகிறாங்க. ஜாய் ஒரு ஷீட் எடு. ஓ சூப்பர், ஜாய் 3 பலூன் எடுத்திருக்காங்க. இப்போ 3 பலூன் உடைக்க போகிறாங்க. ஓகே, ஜாய் ஒரு 3 பலூன் எடுத்து உட. ஓ சூப்பர், கை தட்டுங்க. சூப்பர், கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணு. ஓ சூப்பர், கிளாப் பண்ணுங்க. வாவ் சூப்பர். இப்போ எஸ்தர் டீமில் ஐலின் நம்ம ஒரு ஷீட் எடுக்க போகிறோம். ஐலின் ஒரு ஷீட் எடு. ஓ சூப்பர், ஐலின் 4 பலூன் உடைக்க போகிறாங்க. ஓகே, ஐலின் 4 பலூன் உட. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வாவ் சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ட்ரை பண்ணு. ஓ சூப்பர், கிளாப் பண்ணுங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? ஓகே, கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ரூட் டீமில் ஜாய் ஷீட் எடுக்க போகிறோம். ஜாய் ஒரு ஷீட் எடு. ஓ சூப்பர், ஜாய் நம்பர் 1 எடுத்துருக்கா. அப்போ ஒரு பலூன் உடைக்க போகிறா. ஜாய் ஒரு பலூன் எடுத்து உட. நம்ம கொலாஸ் பண்ணிடலாம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓ சூப்பர். ஓகே, இப்போ எஸ்தர் டீமில் ஐலின் ஒரு பலூன் உடைக்க போகிறா. இல்லை, ஷீட் எடுக்க போகிறா. ஷீட் எடு ஐலின். ஓகே, ஐலினால் பலூன் உடைக்க முடியல. நோ சான்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொலாப்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ரூட் டீமில் ஜாய் ஒரு ஷீட் எடுக்க போகிறா. ஜாய் ஒரு ஷீட் எடு. ஓ சூப்பர், ஜாய் திரும்பி 1 தான் எடுத்திருக்கா. ஓகே, ஒரு பலூன் எடுத்து உட ஜாய். ஓ சூப்பர். ஓகே, இப்போ ஐலின் நம்ம எஸ்தர் டீமில் ஐலின் ஒரு பலூன் எடுக்க போகிறா. ஐலின் ஒரு ஷீட் எடு. ஓ ஐலின் 2 எடுத்திருக்கா. 2 பலூன் உடைக்க போகிறா. ஐலின் எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. சூப்பர். ஓ சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஓ சூப்பர். இப்போ எஸ்தர் டீமில் ஒரு ஜாய் ஒரு ஷீட் எடுப்பாரு. ஜாய் ஒரு ஷீட் எடு. ஓ சூப்பர், திரும்பியும் 1 தான் எடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஷீட் ஒரு பலூன் எடு உட ஜாய். ஓ சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ எஸ்தர் டீமில் ஐலின் ஒரு பலூன் எடுக்க போகிறாங்க. ஒரு ஷீட் எடுக்க போகிறாங்க. ஐலின் ஷீட் எடு. ஓ சூப்பர், ஐலின் 4 எடுத்துருக்காங்க. 4 பலூனோட ஐலின். கிளாப் பண்ணுங்க. ஓ சூப்பர், கிளாப் பண்ணுங்க.
இப்போ நம்ம கொலப் பண்ணலாம். கிளாப் பண்ணுங்க. ஓ சூப்பர். பார்த்தீங்களா எஸ்தர் டீமை ஒரு பலூன் கூட இல்லை. இப்போ பார்த்தீங்களா அவங்க ஃப்ரீயாக ஆயிட்டாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பாவத்தை விட்டுட்டோம், நம்மளும் ஃப்ரீயாக ஆயிடுவோம். பாவத்தை விட்டு ஏசுப்பா கிட்ட ஓடி போய் பிடிச்சுக்கணும். ஓகேவா குட்டி பிள்ளைங்களா? பாய். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நமக்கு விபிஎஸ்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசு என் ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆம், அருமையான சின்ன பிள்ளைங்களே, குட்டி பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். உலகத்தில் நம்ம எதை செய்தாலும், எந்த காரியங்களை செய்தாலும் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்க முடியாது, ரட்சிப்பு அடையவே முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை, ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு ரட்சிப்படைந்த ஒரு நிலையை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தந்தையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அன்றைக்கு சகைவின் வீட்டிற்கு ரட்சிப்பு அளித்த தேவன், எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் சுவாமி இன்னும் பாவ காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல், ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து இன்னைக்கு என்னை ரட்சியும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அவர்களை ரட்சித்து அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலும் மேலான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து அவர்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.